அவ்வளவு சுவையா இருக்கும். அண்ணன் சொல்றதுக்கு சுவையா இருக்கும். உலக நாடுகளின் பறவைகள் எல்லாம் வந்துச்சு. அண்ணன் சென்னைக்கு வந்த காலத்திலேயே நான் வந்து வண்டி ஏறி வந்த காலத்தில் சினிமாவுக்கு வந்தபோது நான் எங்க அண்ணன் ராஜேந்திரன்லாம் இருக்கேன், நாங்கள் வருவோம் இங்க மிதிவண்டியில. அப்ப அங்க பார்க்கும்போது வெளிநாட்டு பறவைகள்லாம் கூடி 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 மேயும். இப்ப ஒரே ஒரு பலகை மட்டும்தான் இருக்கு. வெளிநாட்டு பறவைகள் வந்து தங்கி செல்லும் இடம் எங்க சொல்லுவோம், அங்க வந்து சாப்பிட்டு வாடகைக்கு ரூம் எடுத்து தங்கிட்டு இங்க விட்டு போயிடும். டேய், இவங்களெல்லாம் நீ விட்டு வச்சிருக்கடா. இன்னும் உண்மையிலே உனக்கு நீ படிக்கிறியாட பாடமாடாது. இந்த ஏரியை நீ உருவாக்க முடியுமா? உலகத்தில் இயற்கை தந்த அருங்கொடை பள்ளிக்கரணை ஏரி குப்பைமேடாக்கின குப்பைகளடா இவங்களை தூக்கி அதே குப்பையில போட்டு கொளுத்தி விடாம நீ இந்த நாட்டை சரி செய்ய முடியாது. இப்ப நான் இல்ல, கொம்ப வந்தாலும் இந்த பள்ளிக்கரணை ஏரியை சரி செய்ய முடியாது. ஏன்? எந்த நூற்றாண்டு அந்த குப்பையை நான் ஒழிக்கிறது? அப்ப என்ன பண்ணணும்? இருக்கிறத காப்பாற்றணும். அதுக்கு நீ என்ன செய்யணும்? ஏப்ரல் 19 மைக்கில் ஒரு ஹெல்த் வாங்கி இப்ப நான் சொல்லும்போதெல்லாம் உங்களுக்கு கோவம் வருது இல்ல, நான் பேசுறது சரின்னு வருது இல்ல, இதை சரி செய்யணும்னு வெறி வருது இல்ல, போடுறா ஓட்ட மைக்கில் பார்த்து டக்குன்னு குத்துறா, அவ்வளவுதான்டா போடுறா. பள்ளிக்கரணை ஏறி இங்க வர எத்தனை ஏந்தல் நம்மளுடைய முறையை பாரு. கடல், அருவி, ஆறு, ஏரி பாரு, தாங்கல், ஏந்தல், கரணை, பள்ளிக்கரணை, பீக்கங்கரணை நீ ஊர் நினைச்சிருக்காத. நீர்த்தேக்கம், வேடந்தாங்கல், பழவந்தாங்கல் என்ன நினைக்கிற? நீர்த்தேக்கம். சென்னையே ஒரு ஏரி நகரமடா. எங்க ஏரி இருக்கு? அது மேலதான் நீ ஏறி போயிட்டு இருக்கா கார்ல. அப்புறம் இங்க பாரு, அவன் தண்ணி ஓடுற இடத்துல நீ வீடை கட்டின, அவன் எங்க ஓடுறது தெரியாம வீட்டுக்குள்ள ஓடுறான். தட்சாலி வரானார். அவன் என்ன பண்ணுவான்? நீ காட்டுக்குள்ள போய் ரெசார்ட் கட்டுறேன், பசாட்டு கட்டுறேன்னு கட்ட, யானை அது வடித்தளத்துல புலி அது எந்த பக்கம் போகுதுன்னு தெரியாம நீ காட்டுக்குள்ள போன, அவன் நாட்டுக்குள்ள வந்துட்டான். தட்சாலி வரானார். வேற என்ன? இந்த பைத்தியக்கார பையன்கிட்ட நாட்டை கொடுத்துட்டு நீ அல்லாடிக்கிட்டு இருக்க. இந்த பள்ளிக்கரணை ஏரியை நீ என்னைக்கு சரி செய்வ? இப்ப அதை பூங்கா கட்ட போறீங்களாம். அதுக்குள்ள நான் அவங்களுக்கு சமாதி கட்டணும்னு சுத்திக்கிட்டு திரிவேன். வெரி கொண்டு நீ எல்லாம் படிச்சிருக்கலடா. படிச்சிருக்கலடா என் தம்பி தங்கச்சியில. இந்தியாவில் எத்தனை நாட்டு முதலமைச்சர், எத்தனை முதலமைச்சர் ஆண்டிருக்கான்? எத்தனை மாநிலத்தில் எத்தனை பேர் முதலமைச்சர்கள்? எல்லா பேரும் கடற்கரையில் தான் போய் படுத்துக்கானடா. ஏய், எல்லா பேரும் கடற்கரையில் தான் பதைக்கப்பட்டிருக்கானா? கப்பல் ஓட்டிய தமிழன் ஒரு பாட்டை இருந்தான் தெரியுமாடா உனக்கு? மாடு இழுக்க திணறும்டா அப்படி செக்க இந்த மண்ணின் விடுதலைக்கு அந்த மனுஷன் இழுத்தாண்டா நம்ம பாட்டேன். அவன் எங்கடா புதைக்கப்பட்டிருக்கான்னு சொல்றா பாப்போம். காமராஜ் எங்கடா? ஜீவானந்தன், சிங்காரவேளை, ரெட்டமலை சீனிவாசன், அயோத்திதாசன், தீரன், சின்னமலை, புலித்தேவன், மருதுபாண்டி, சொல்லு பெரும்பிடுகு, முத்தரையர், பண்டார வன்னியன், சொல்லு சுந்தரலிங்கம் எங்க இருக்க? ஆடாமுத்துக்குள்ள எங்க பத்திக்கிட்டு இருக்கு? சொல்லுப்பா. எங்க பாட்டி வேலுநாச்சியாருடைய நினைவிடத்தை வந்து பாக்குறியாப்பா? என் ஊர்ல நேத்து அங்க நின்று பேசினப்பா. கோழிக்கூடு பத்திரிக்காப்பா, கோழிக்கூடு அதை விட கோழிக்கூடு கூட குனிஞ்சு முட்டிக்கால் போட்டு தவந்து கூட எங்க அப்பா சமாதியை பார்க்க முடியும். நெஞ்சு எவ்வளவு வழியா இருக்குன்னு பாரு. இந்த தெருவில் எந்தெந்த வயலுக்கோ சிலை இருக்குடா. எங்க அப்பத்தாவுக்கு வீர பெரும்பாட்டிடே மாதர் குலம் இப்படி தாண்டா இருக்கணும்னு ஒரு பெண்ணை நீ எந்த சிந்தனை வகுத்தாலும் எங்க பாட்டி வேலுநாச்சியார் தாண்டா வந்து நிப்பா. அவளுக்கு செலவு வச்சிருக்கான் பாத்தியா? எப்படி வச்சிருக்கான் பாத்தியா? அரண்மனை வாசல்ல மரப்பாச்சி பொம்மை பார்த்திருக்கியா? அது கூட கொஞ்சம் பெருசா இருக்கும். நெஞ்சம் முழுமைக்கும் வலி. ஏன் சீமா கோமா பேசுறான்னு? நெஞ்சில் நெருப்பு எரிகிற போது சில பொறிகள் வெளியே வந்து வாய் வெளியே விழுங்குறான். அந்த பொறிதான் இது. இப்ப என்ன பண்ணும்? சமாதியை இடிக்கணும். வாந்தவான இடிச்சு தூக்கணும். போ எங்கே கட்டு. அப்ப என்ன முழக்கம்? கடற்கரை. எனக்கு கடற்கரை. எவனுக்கும் கல்லறை கிடையாது. 2 ஏக்கர்ல படுத்திருக்கான். 8 ஏக்கர் இதுவரை காலியா இருக்கு. 8 ஏக்கர். உலக புகழ்பெற்ற 2வது பெரிய கடற்கரை. 2 குடும்பத்துக்கு, 2 கட்சிக்கு கல்லறையானது. எப்படி நீ கோபப்படாம இருக்க? ஏன் இருக்க அப்படி? பொது சொத்து, தமிழ் பேரினத்திற்கான பொது சொத்து கடற்கரை. அது எப்படி சிலது கல்லறையாச்சு? ஜல்லிக்கட்டுக்கு போராடும் போது மெரினால தடை வாங்குறாங்க. இது போராடுவதற்கான இடம் இல்லை என்று நீதிபதி உத்தரவு. அடுத்த தடவை நான் போராடுவதற்கான இடம் இல்லை, புதைக்கிறதுக்கான இடமா என்று கேட்டேன். இப்படிலாம் கேட்டா எப்படி பதில் சொல்றதுன்னு எப்பதாண்டா உங்களுக்கு மான ரோஷம் கோபம்லாம் வரும்? நான் சொல்றதுக்கு இல்லை. அண்ணன் அன்பா உனக்கு கையெடுத்து கும்பிட்டு கேட்கிறேன்.
ரைஸ் சாப்பிடாத, சோறு சாப்பிடு. வாட்டர் குடிக்காதரா, தண்ணி குடி. தண்ணி குடி. தானா ரோசம், மானம், சூடு, சுரணை எல்லாம் வந்துடும். எல்லாம் வந்துடும். இருக்கிற ஒரு இடத்தை விட்டுட்டு தெருவில் தெரிய போற, நீ பார்த்துக்கிட்டே இரு. இந்த பாரு, ஈழத்துல அடிச்சு விரட்டினா இங்க நிக்கவாத ஒரு இடம் இருக்கு அகதியா. இங்க அடிச்சு விரட்டுவான். சரியா நீ ஒரு தாள்ல எழுதி வச்சுக்க, இல்ல இதய சுவட்டுல சிந்தனையில பதிவு வச்சுக்க. சரியா இன்னும் 5 வருஷம் காங்கிரஸ் பிஜேபி வளர விட்டு வெள்ள விட்டுட்டா இது இந்தி பேசுற இன்னொரு மாநிலம்டா, எழுதி வச்சுக்கடா. இல்லைன்னா நான் பிரபாகர மகள்டா, அவ்வளவு முடிஞ்சிடும். நீ சும்மா பேருக்கு தமிழ்நாடு, அவன் தான் இத தட்சண மாகாணமா அப்படி மாத்த சொல்றான். தமிழ்நாடு தட்சண பிரதேசம். தமிழ்நாடு போற இடத்துல தட்சண பிரதேசம் வகின்றான்டா. நம்ம பாட்டனார் முடிசூடும் பெருமான், அவர் பேர் என்ன? முடிசூடும் பெருமான், சேரமான் பெருமான். பனம்பு மாலையாக கொண்டு சேர நாட்டை அந்த மன்னர் பரம்பரையில் வந்ததுனால முடிசூடும் பெருமான்னு பேர் அவருக்கு. அவரை திருவாங்கூர் சமஸ்தானம் அந்த மன்னர்கள் உன் பேரு முத்துக்குட்டின்னு வச்சுக்கடா. அந்த 7 வயசு சிறுவனை தான் ஏன் என் பேர் முடிசூடும் பெருமான முத்துக்குட்டின்னு வைக்க சொல்றான். அந்த புரட்சியாளன் தான் வைகுந்தர். ஐயா வைகுந்தர், நல்லா கவனிச்சுக்க. எங்க ஊர்ல தாழ்த்தப்பட்ட பிள்ளைகளுக்கு நல்ல பேர் இருக்கும், பாண்டியன்னு. நீ உன் பேர் மொசக்குட்டின்னு வச்சுக்க அப்படிங்கிறது, கொலைக்கட்டைன்னு வச்சுக்கிறது. அன்னைக்கு நீ கொதிச்சு இல்லாதனால வந்த பிரச்சனை தான் இவ்வளவு. நீ விழித்துக்கொள். விடுதலையின் முதல் படியே விழிப்புணர்வு தான் என்பதை கற்றுக்கொள். விழிப்புணர்வு தான் விடுதலையின் முதல் படி. ஏரியை காக்கலாம், மீட்கலாம், இல்ல புதிய ஏரிகளை உருவாக்கலாம், நீரை தேக்கி வைக்க முடியும், மரங்களை நட்டு வைத்து வளர்த்து விட்டு நாம் சுத்து போகலாம், நம் சந்ததிக்கு ஒப்படைக்கலாம். பாதுகாப்பான சுற்றுச்சூழல், பிளாஸ்டிக் பாலித்தீன் பேன் நிறுத்தலாம். வாட்டர் குடிநீர் விற்பனைக்கு இல்லை, தடை விதிச்சலாம். ஆனால் மலையை மணலை உன்னால உருவாக்க முடியாது. அது முற்றுமுழுதாக அழித்து முடிப்பதற்குள் அதிகாரத்தை கைப்பற்றி காப்பாற்றி வைக்கணும். ஏன்னா மலை இல்லாத நிலம் பாலைவனம். முல்லையும் குறிஞ்சியும் முறைமையில் திரியும் நல்லியல் விளந்து நிலம் நடுக்குற்று பாலையனும் படிமம் கொள்ளும். பாத்துக்க, எல்லாத்தையும் சரி பண்றேன். நம்பிக்கையோட ஏப்ரல் 19 எங்க அம்மா தென்சென்னை நாடாளுமன்ற வேட்பாளராக தமிழ்துறை பேராசிரியர் எங்க அம்மா முனைவர் தமிழ்ச்செல்வி அவர்களை நான் நிறுத்தியிருக்கிறேன். MA MPhil PhD. போன தேர்தல் நிறுத்துறது எங்க அம்மாவுக்கு பணி ஓய்வு இல்லை, என் தங்கச்சியை நிறுத்தியிருந்தேன். பணி ஓய்வு பெற்றோன்னு நேர வந்தது கட்சி அலுவலகத்துக்கு தான் நிறுத்தியிருக்கேன். ஆக சிறந்த ஒரு மகள், அறிவார்ந்த பேராசிரியர் பெருந்தகை, அவரை வெள்ள வச்சு இந்திய நாடாளுமன்றத்துக்கு அனுப்பு. உனக்கான உரிமை குரலை இந்த ஒளிவாங்கியின் வாயிலாக என் தாய் ஓங்கி முழங்குவாள் என்கிற உறுதியை தருகிறேன். நன்றி, வணக்கம். நாம் தமிழர்.